அவர்கள் என்னை கிள்ளுகிறார்கள், நகத்தால் கீறுகிறார்கள், அடிக்கிறார்கள், என்னை கடிக்கிறார்கள், மிதிக்கிறார்கள், முகத்தில் அறைகிறார்கள். ஆனாலும் அவர்களை என்னால் கடிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்களின் இந்த செயல்கள் எதுவும் என்னை காயப்படுத்தியதில்லை. மாறாக என் மனவேதனைகளை, வருத்தங்களை மறக்கடிக்கும் மருந்தாகவே இருக்கின்றன. அந்த வன்முறை செயல்களே இப்படி என்றால், அவர்களின் புன்சிரிப்பும் முத்தமும் கொஞ்சலும் எனக்கு சொர்க்கத்தில் வசிக்கும் அனுபவத்தையே தந்துவிடுகின்றன. அவர்களிடம் அப்படி என்ன சிறப்பு? அவர்கள் யார் என்று கேட்கிறீர்களா? அவர்கள் கை கால் முளைத்த கவிதைகள். அவர்களை போன்ற ஒரு அழகான கவிதையை நான் இதுவரை எழுதியதில்லை என்று தாகூர் யாரை குறிப்பிட்டாரோ அவர்கள்தான். ஆம், குழந்தைகள். தவழ்ந்து தளிர்நடை போட்டு பூம்பாதம் பதித்து பால்பற்கள் காட்டி புன்னகை சிந்தும் குழந்தையின் ஸ்பரிசமும் அவர்களின் மழலை மொழியும் என்றுமே இன்பத்தை அள்ளித்தந்து உள்ளத்தை கொள்ளையடிக்கும் அற்புதங்கள். இதைத்தான் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்றார் வள்ளுவப் பெருந்தகை. கோபம், போட்டி, பொறாமை இல்லாத குழந்தைகளின் உலகத்தை ரசிக்காதவர்களே இருக்க முடியாது. இதே தேசத்தில்தான் குழந்தைகள் வருமானத்தை ஈட்டித்தரும் தொழிலாளர்களாக உழவும் அவலமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஓடி விளையாடி மகிழ்ந்திருக்க வேண்டிய குழந்தைகளை வைத்து வித்தை காட்டுவதும், அவர்களின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமான கல்வியை வழங்காமல் அவர்களை வேலைகளில் ஈடுபடுத்துவதும் இந்த தேசத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகளவில் இந்தியாவில்தான் குழந்தை தொழிலாளர்கள் அதிகம் உள்ளனர் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கூறுகிறது. உலகளவில் சுமார் 21.5 கோடி குழந்தைகள் முழுநேர தொழிலாளர்களாக உள்ளதாகவும், இந்தியாவில் மட்டும் சுமார் 11 கோடி குழந்தை தொழிலாளர்கள் உள்ளதாகவும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆய்வறிக்கை கூறுகிறது. மொத்த குழந்தை தொழிலாளர்களில் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளே அதிக அளவில் உள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 5 முதல் 14 வயதுக்குட்பட்டவர்கள் குழந்தைகளாக பாவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இலவச ஆரம்ப கல்வியை கட்டாயமாக வழங்க வேண்டும் என்பதும், அவர்களை எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்பதும் சட்டமாக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக பெற்றோர்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் சிலரோ குழந்தைகளை பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுத்துகின்றனர். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க அரசு பல சட்டங்களை உருவாக்கியுள்ளது. பல்வேறு நடவடிக்கைகளையும் கையாண்டு வருகிறது.
அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை வருடத்திற்கு சுமார் 2.2% என்ற அளவிலேயே குறைந்து வருகிறது. இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் குழந்தை தொழிலாளர்கள் முற்றிலும் இல்லாத நிலை ஏற்படுவதற்கு சுமார் 100 ஆண்டுகள் ஆகும் என்று சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூத் என்கிற அமைப்பின் ஆய்வு தெரிவிக்கிறது. குழந்தையின் முதல் அழுகை பிரசவ வலியை மறக்கடித்துவிடும். அதற்கு பின் குழந்தையின் ஒவ்வொரு அழுகையும் பிரசவ வலியை விட மேலான வலியை ஏற்படுத்திவிடும் என்றான் ஒரு கவிஞன். அத்தகைய பிஞ்சு உள்ளங்கள் வறுமையின் காரணமாக பிச்சை எடுப்பதையும் வித்தை காட்டுவதையும் கடினமான பணிகளில் ஈடுபடுவதையும் காண்பது உயிரை கொள்ளும் வலியை ஏற்படுத்துகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை களைவதற்கு அரசு அதற்கான சட்டத்திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். குழந்தைகளின் கல்விக்கான கட்டமைப்பு வசதிகளை தரமானதாக உருவாக்கித் தர வேண்டும். இலவசங்களை தவிர்த்து வறுமையை போக்க குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற வழிகாட்ட உதவ வேண்டும். அப்போதுதான் குழந்தை தொழிலாளர்கள் முறையை விரைவாகவும் முழுமையாகவும் ஒழிப்பது சாத்தியமாகும்.